வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கு வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுலேருந்து அளவு எடுத்துக்கங்க. அங்கே வந்து கரெக்டாக போட்டுங்க. ஜாக்கெட்டை மொத்தம் 22 வருது. 22லேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பேக் அளவு வந்து 22 வருது. 24 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்தாண்ட கைக்கு துணி வருதான்னு பார்த்துங்க. 24 கைக்கு துணி வருதான்னு பார்த்துங்க. அங்கேருந்து கட் பண்ணிங்க. நான் அப்படியே கிழிச்சிட்றேன். இங்கே ஒன்று அப்படியே லென்த்தாக மார்க் போட்டு கட் பண்ணிக்கலாம். 24 வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே மடிச்சு போட்டு மொத்தம் 4 ஜாக்கெட் கட் பண்ணுறேன். அதில் வந்து எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கரெக்டாக போட்டுங்க. அப்புறம் மாறிடும், ஒரு ஜாக்கெட் மாறிடும். கரெக்டாக போட்டு சரி பண்ணிக்கங்க. கீழே ஒரு 1.25 இன்ச்சு மடிச்சுக்குங்க. கட் பண்ணிவிட்டு சரியாக இருக்க லெவல் பண்ணிவிட்டு மடிச்சுக்குங்க. கீழே ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுக்கிட்டிங்கன்னா பேக்கு இடுப்புக்கு மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேட்ச் போட்டுங்க. அதுக்கு நேராக நல்லா கீறிக்குங்க. அப்போ நெக்கு வந்து நவுறாமல் இருக்கும். நடுவில் வந்து ஒரு இது 4 ஜாக்கெட் போடுறதால கொஞ்சம் நோந்துடும். அது கீறிக்கிட்டிங்கன்னா நவுறாமல் இருக்கும். அந்த ஜாக்கெட் வச்சு அளந்துக்கலாம் எவ்வளோ பேக் வருதுன்னுட்டு. 15 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 15 வச்சுக்கோங்க. 15 இருக்குது. 15 வச்சுக்கோங்க. அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 15. ஃப்ரண்ட்டு வந்து 13 இருக்குது. ஜாக்கெட் வச்சு ஃப்ரண்ட்டில் கூட அளந்துக்கலாம். நெக்கு வந்து 6.5க்கு 3, மேலே வந்து 2.5 வச்சுக்கோங்க. கீழே வந்து 3 வச்சுக்கோங்க. 3 வச்சுட்டு 6.5 இன்ச்சு லென்த்து, 6 இன்ச்சு லென்த் வச்சு மார்க் பண்ணிங்க. அப்படியே அந்த நெக்கை வச்சா மார்க் பண்ணலாம். அழகாக வச்சா கீழே அந்த இது வச்சு கச்சோல் பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அதில் மார்க் பண்ணிங்க. அதுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அங்கேருந்து பிடிச்சிங்களா? அங்கேருந்து கீழே அப்படியே வந்து கீழே மார்க் பண்ணிங்கன்னா அதே போதும். மொத்தம் டோட்டல் 13 இன்ச்சு அதே வந்துடும். எல்லாமே ஷோல்ட்ரு 2.5 இன்ச்சு இருக்குது. ஷோல்ட்ரு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்தாண்ட கழுத்துக்கு பிடிக்கிற ஒரு நூலும் அந்தாண்ட ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதில் கீழே வந்து 2.5 இன்ச்சு வந்து கச்சோலி பட்டிக்கு வச்சு அந்த லென்த்து 13 இன்ச்சு வச்சோம்ல, அதுலேருந்து அங்கே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நாச்சு போட்டுங்க. கச்சோலி பட்டை வந்துட்டு 4.5க்கு 4, லென்த்து வந்து 11.5 வச்சுக்கோங்க. வேணா எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். அது தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும் மேலே கீழெல்லாம். அதனால் அது சரியாயிடும். இது நாச் போட்டுங்க. கீழே அளவு காமிக்கிற மாதிரி 4.5, 4, 11.5 கீழே நாச் போட்டுங்க. ஒரு 2.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிங்க. 2.5க்கு 3 ஃப்ரண்ட்லேருந்து 2.5 வச்சுங்க. அது வந்து டாட் வந்து 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். 2.5 ரொம்ப பாடியாக இருந்தாங்கன்னா 3 கூட வைக்கலாம். இங்கே ஒரு 2.5 வச்சு இந்த ஒரு நடு நாச்சு போட்டுங்க. கப்புக்கு நெக்கு வெட்டிக்கலாம். கீழே சைடு வந்து அதுவே அளவு எடுத்துக்கலாம். மொத்தம் ஒரு 6-7 இன்ச்சு வரும். அதில் வந்து அந்த இதில் வச்சு 1/2 இன்ச்சு மேலே வச்சுங்க. அது 2 மார்க் போட்டிருக்கும் பாருங்கள். அங்கேருந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நேட்ச் போட்டுக்கலாம். டாட்டுக்கு 3 டாட்டுக்கு அதில் நேட்ச் வந்துடும் பாருங்கள். அது ஷோல்டருக்கு நேட்ச்சு. இது 3 டாட்டு. கீழே 2 டாட்டு, இந்தாண்ட ஒரு டாட், மேலே ஒரு டாட் போட்டோம் பாருங்கள். இப்போ பேக் லென்த்து வந்துட்டு 10 இன்ச்சு, கீழே வந்து 5 இன்ச்சு. ஆனால் வந்து மேலேருந்து அளக்கலாம் தேவையில்லை.
டேரெக்டாக கீழே மட்டும் மடித்து அப்போ வைக்கிற பாருங்க. கீழே பேக் மட்டும் நடுவில் பிடிச்சி மார்க் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு 5 இன்ச்சு. அது அப்படியே வந்துட்டு இந்த 3.5 இன்ச்சு 10க்கு 3.5 கீழே வந்து 5 இன்ச்சு அதை மட்டும் கவுண்ட் பண்ணாலே எல்லாம் வந்துடும். இந்த 3ஐயும் இந்த வந்து 10 இன்ச்சு வரும். அது மட்டும் பாருங்கள் 5 இன்ச்சு இருக்குது. அதை வச்சாலே கரெக்டாக வந்துடும். ஜாக்கெட்டு கட் பண்ணிடலாம். அங்கே ஒரு நேட்ச் போட்டுக்கலாம். நல்லா முடிஞ்சது. ஜாக்கெட் நெக்கு வந்து பைப்பிங் கொடுக்குறது வந்து கிராஸில் வெட்டிங்க. எம்மிங்காக இருந்தாலும் சரி, பைப்பிங் வைக்கிறதுனாலும் சரி, கிராஸ் வெட்டிங்க. ஒரு 1 இன்ச் பட்டி வெட்டிக்கலாம், இல்லை 3/4 இன்ச் பட்டி வெட்டிக்கலாம். நவுறாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஜாக்கெட் வந்து 4 ஜாக்கெட் போய் வெட்டலாம். அதை வந்து நவுறாமல் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துங்க. அந்த நெக்கு போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் வேறு நவுந்துருக்கா ஜாக்கெட்டுன்னு. கை வந்து போட்டுங்க. கை நாளும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு நூல் மேலே கீழே போனாலும் கை வந்து மாறிடும். கை நல்லா மடித்து போட்டுங்க. உள்ளே எதனா மாட்டிங்க துணின்னு பார்த்துங்க. கரெக்டாக துணி எதனா மாட்டியிருந்தால் இழுத்துக்குங்க. இழுத்துட்டு கரெக்டாக போட்டுங்க. இது வந்து கை லென்த்து வந்து 7, கை லென்த்து வந்து 6.5. கீழே வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க. அந்த ஜாக்கெட்டே வச்சுங்க. ஜாக்கெட்டே அளவு வச்சு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா போதும். அதே போல் கீழேயும் கைக்கு 14 இன்ச்சு லூஸு. அது கை ஜாக்கெட் அளவே எடுத்துக்கலாம். அக்கு லூஸும் அதே அளவு எடுத்துகிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக அக்கில் மடித்து போட்டு அதை மார்க் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. பாருங்கள் 7 14 6 6 7 வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அங்கே வந்து அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான். கட் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சு இதுலேருந்து கழிச்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் முண்டா கழிச்சிக்கலாம் லைட்டாக. ஒரு 1 இன்ச்சு அப்படியே வச்சு நடுவில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டா கூட முண்டா கழிச்சிட்டுனா முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.